அதாவது நான் நெல்லுக்கு தான்ப்பா தண்ணி பாத்துனேன், உள்ள இருக்கிற புல்லும் சேர்ந்து வளருதுப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த காங்கிரஸ் மட்டும் நீங்க இன்னைக்கோ நாளைக்கோ இந்த உறவு இருக்கு, விஜய் அவர்கள் கையில தான் இருக்கு. அதாவது நல்லா இருந்த குடும்பத்தை வந்து ஆசை காந்தி இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாப்ல மாதிரி. இது எப்ப குடும்பம் பிரிஞ்சு போகுதோ அன்னைக்கு தான் நீங்க சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் அன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல ரெண்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற மதிமுக எல்லாருமே அவங்களுடைய பவரை காட்டுவாங்க. இத்தனை நாளா வந்து எங்களை விட ஒரு படி மேல வச்சிருந்தீங்கல்ல, காங்கிரஸ் ஒரு படி மேல வச்சிருந்தீங்கல்ல, இன்னைக்கு உங்களை கலட்டி விட்டு நட்டாந்தரில் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. இன்னைக்கு நான் நினைச்சாதான் நீங்க வந்து ஏன் தொகுதி, அதாவது எனக்குன்னு ஒரு பெல்ட் இருக்குங்க, அந்த பெல்ட்ல நீங்க நீங்க மெஜாரிட்டி காட்டணும்னு ஜெயிக்கணும், ஏதாவது ஒன்னு ரெண்டாவது நீங்க ஜெயிக்கணும், இல்ல நீங்க ஒரு கெப்பாசிட்டி வாங்கணும்னா உங்களோட நீங்க உங்க வேட்பாளர் ஜெயிக்கணும், ஏன் தயவு தேவைன்னு மதிமுக ஐயா வைகோ சொல்லுவாரு, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்லுவாரு, தலைவர் அவர்கள் சொல்றாரு இல்லையோ, அந்த தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் இப்பவே ரெடியா இருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் தான் கேட்பாங்களா? அப்ப நம்ம என்ன அவங்களுக்கு இழைச்சாதா? காங்கிரஸுக்கு அத்தனை தொகுதி 40 கேட்கும் போது நம்ம மட்டும் சிங்கிள் டிஜிட்ல தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கணுமா? நாங்களும் டபுள் டிஜிட்ல கேட்போம். அப்ப யாரால எம்எல்ஏ ஆக? ஆல்ரெடி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே திமுகவுடைய பேச்சை தான் கேட்கறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அறிவாலயத்துடைய கைப்பாவையா மாறிட்டாங்க இவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவருடைய கட்டுப்பாட்டிலேயே யார் விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் இல்லை அப்படிங்கறத நீங்க பரவாயில்ல நீங்க அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. அதோடைய அதிருப்தியின் காரணமாக தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அவர்களே வந்து இனி வரக்கூடிய இப்ப பழைய எம்எல்ஏக்கு யாருக்குமே சீட்டு கொடுக்க கூடாது, புதுசா வேட்பாளர்கள் இறக்குவோம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், வரக்கூடிய தேர்தலில் நம்ம விடுதலை கட்சி சார்பா போட்டியிட்டா அது வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு. இதனால என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த பொறுப்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகள்லாம் ஒரு பக்கம் எப்ப ஜூட்டு விடலான்னு இருக்காங்கன்றதான் நமக்கு உள்ள தகவல். இன்னைக்குள்ள கள நிலவரப்படி விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து தலைவர் அவர்கள் வந்து திமுக கோரிக்கை வைக்கிறாரு இல்லையோ, ஆனா தலைவர் அவர்கள் கோரிக்கை ஒரு பக்கம் நடக்கும்போது இங்க தாவேகாவுக்கு எத்தனை பேர் தாவி போவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபெமிலியரான முகத்தை நம்ம தக்க வச்சுக்கணும், நம்மளோட இருக்கிற மரியாதையை நம்ம தொகுதியில காப்பாத்திக்கணும். அப்ப விஜய் வந்து ஒரு அடையாளமா நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா திமுகவுடைய சரிவுன்றது வந்து நீங்க மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சிருக்கு.